ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் வேறு செம்ம ஓவராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இப்போ ஒரு ஐடியா பண்ண போகிறோம். வீட்டு உள்ளே போயிட்டு ஒரு சின்னதாக லைட் செட்டப் பண்ண போகிறோம். லைட் செட்டப் பண்ணிட்டு அது முன்னாடி கேமராவில் பேசுவோம். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம ஒரு சாஃப்ட் பாக்ஸு செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க. தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச சைஸில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கினேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, சாஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சாஃப்ட் பாக்ஸோட பேஸ் செய்ய போகிறோம். ஸ்டாண்டு மாதிரி அடியில் அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாஃப்ட் பாக்ஸு செய்யலாம் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி ஒரு பீஸு, இது மாதிரி 2 பீஸ் செய்யணும் நம்ம. ஸோ நான் ஒரு பீஸ் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். செஞ்சுட்டு இப்போ நம்ம 2 பீஸ், அது ஒரு பீஸ் செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு இப்போ அதை அப்படியே ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது நல்லா ஸ்ட்ராங்காக காயிற வரைக்கும் அப்படியே காய வைங்க. எனக்கு காயறதுக்கு அது 1/2 hour 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் மாதிரி ஒன்று, இது அலுமினியம் ஷீட் இல்லை, இது அலுமினியம் ஷீட் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் வந்து செம்ம சூப்பராக நல்லா ப்ரைட்டாக தரும் வெளிச்சம் உங்களுக்கு. ஸோ அது வாங்கி இந்த மாதிரி அட்டை வந்து 4 அட்டை கட் பண்ணிக்கோங்க. 4 அட்டை கட் பண்ணி, இது நம்ம சாஃப்ட் பாக்ஸ் செய்யறதுக்கு தான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி 4 கட் பண்ண. நான் 2 தான் போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்து இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. ஸோ இதேமாரி இன்னும் 2 செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணணும். மெஷர் பண்ணி நல்லா கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஒட்டணும்ல, அந்த மாதிரி ஷீட் எடுத்து அது மேலே ஒட்டிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்துடும். ஆனால் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக கீழே கடந்த அட்டை பாக்ஸுங்க. என் வீட்டிலே நிறைய அட்டை பாக்ஸ் இருந்தது, அதெல்லாம் தான் இது. அதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போது நம்மளுக்கு 4 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதான் சாஃப்ட் பாக்ஸோட பேஸு. அதை எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஸ்டாண்டு மாதிரி, சரிங்களா? இது வந்து சாஃப்ட் பாக்ஸ் இதுதான். இப்போ இதில் தான் நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். ஓகேயா? நான் வந்து இந்த ஷீட் தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள், இப்போ ஹோல்டரு ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே அதை எடுத்து ஃபிட் பண்ணோம்ல, அதை ஒட்டியாச்சு. இது வந்து சாஃப்ட் பாக்ஸுக்கு ஸ்டாண்டு மாதிரி வைக்கணும். அந்த சைடில் மெஷர் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், மெஷர் பண்ணாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் ஒட்டிட்டு அப்படியே அந்த சாஃப்ட் பாக்ஸு ஸ்டாண்டோட ஒரு பென்னு வச்சு, 3 பென்னு தேவை நம்மளுக்கு. பென் அல்லது பென்சில் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக ஹோல்ஸ் போடணும், சரிங்களா? ஹோல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க. நான் பென்னோட ரீஃபில் யூஸ் பண்ணுறேன். அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டேன். அதில் போட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா படுத்துட்ருக்கு. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறேன் 6 inch. அது செஞ்சுட்டேன். செஞ்சு இப்போ அதில் 4 ஹோல்ஸ் போட்டு நான் அந்த ரீஃபில் எடுத்து அதில் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ண உடனே எனக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ என்னோடய சாஃப்ட் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். இப்போ லைட் வந்து அதில் ஃபிட் பண்ணியாச்சு, கனெக்ஷன் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக அடிக்குது. ஸோ கைஸ், இப்போது நான் லைட் செஞ்சு முடிச்சிட்டேன். அட் லாஸ்ட்
இப்போ லைட்டு போட்டு காட்டுறேன். இந்த இருக்கிற ஃபேஸுக்கும் லைட்டு போடும்போது இருக்கிற ஃபேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் உள்ள மட்டும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இப்போ என் ஃபேஸ் எப்படி நல்லா பளிச்சுன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் செம்ம வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைட் செஞ்சு ஒரு டிக்டாக்கு அல்லது யூடியூபுக்கு எதுக்காக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஈவன் குக்கிங் ஏதாவது பண்ணோன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். செஞ்சிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட என் வீடியோ முடிச்சிடுறேன். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல்